அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த சீரீஸில் குபேரன் எங்கே இருக்கிறார், லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கும்போது 11ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். 11ஆம் அதிபதி உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ 11ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஸோ அனுஷம் ஒரு வேளை வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. பண உதவியோ பொருள் உதவியோ செய்யுங்க. வெண்பொங்கல் வாங்கி தானமாக கொடுங்க. ஸோ இதை செய்யும் பொழுதும் உங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் முழுமையாக உங்கள் ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு இது 32வது வகுப்பில் கலந்துக்கோங்க. இதற்கான கட்டணம் ரூ. 500. விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.